இன்னைக்கு ஆரி டாசல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி என்ன டிசைன் வேணுமோ போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை அப்படியே பின்னாடி திருப்பி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. நம்ம என்ன டிசைன் வேணுமோ போட்டுட்டு கடைசியாக 2 செயின் ஸ்டிச்சும் அதுக்கு மேலே ஜிக்ஸாக்கும் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து கட் பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து க்ளூ பின்னாடி பக்கம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஆரி டாசல்ஸ் மேக் பண்ணுறதுல 2 விதமாக நம்ம மேக் பண்ணலாம். இந்த மாதிரி நான் 2 டைப்பும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஆரி டாசல்ஸ் தான் இது. அது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆரி ஒர்க். அதனால் நான் இந்த அளவுக்கு சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்னும் ஹெவியாக இருந்தது அப்படின்னா ஹெவியாக கூட நம்ம ப்ளவுஸில் என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அதுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எக்ஸஸாக துணியை கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 இன்ச் விட்ட மாதிரி விட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு நார்மலான ஊசி நூல் வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி அதை எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்க அந்த ஸ்டார்டிங் அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக நீடில் வந்து உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வரணும். ஃபுல்லாக பண்ணக்கூடாது, ஒரு 1/2 வரைக்கும் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இதை நீங்கள் திருப்பிட்டு உள்ளே காட்டன் வச்சுட்டு மறுபடியும் மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு இருக்குது, அது நான் எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும், ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிளாத்து விடணும். அந்த மெத்தட் பண்ணும்போது நீங்கள் கிளாத் எக்ஸஸாக விடவே தேவையில்லை, அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி தைச்சிடணும். எக்ஸஸாக தைக்கக்கூடாது, கரெக்டாக தைச்சிட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே காட்டன் இது வரைக்கும் பாதி வரைக்கும் தைச்ச வாட்டி இதுக்குள்ளே காட்டன் வந்து நம்ம இன்செர்ட் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டாயில் இருக்க ஃபர் தான் இருந்தது, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. நீங்கள் நார்மலான காட்டனே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபர் உள்ளே போட்டுட்டு இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் மடிச்சிக்கலாம். இப்போ இன்னொரு செகண்ட் டைப் என்னென்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடணும். எக்ஸஸாக கிளாத்தே விடாமல் ஃபுல்லாக நீங்கள் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக சமமாக வச்சுட்டு இப்போ வந்து அதில் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். அந்த நம்ம செயின் ஸ்டிச் போட்டு 2 செயின் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஒரு டைம் போடணும். அந்த நம்ம போட்டிருக்க அந்த செயின் ஸ்டிச் மேலேயே நம்ம வந்து இந்த ஸ்டிச் நம்ம போடணும். ஈக்குவலாக வச்சுட்டு நார்மலாக கொஞ்சமாக தூரமாகவும் போடாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்டுட்ருக்க மாதிரி நீடில் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். கொஞ்சம் தூரம் போன வாட்டி இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபர் நம்ம உள்ளே வச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக டிஸ்டன்ஸ்லேயும் போட வேணாம், ரொம்ப கம்மியான ரொம்ப பக்கத்துலேயும் போட வேணாம். இந்த மாதிரி மீடியமாக நீங்கள் ஒரு போட்டிங்க அப்படின்னாலே போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 1/2 வந்த வாட்டி நீங்கள் உள்ள காட்டன் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க ஃபர் எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 1/2 வந்த வாட்டி உள்ளே எவ்வளோ தூரம் நீங்கள் பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பெருசுக்கு உள்ளே வச்சுக்கோங்க. நான் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் நான். உங்களுக்கு சப்போஸ் போட்டப்போ அந்த எட்ஜஸ் வந்தப்பறம் பெருசாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ லாஸ்ட்டில் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஓரத்தை எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து நார்மலாக வந்து மேலே அந்த ரோப் மாதிரி கட்டுறது தொங்க விடணும் அப்படின்னா அந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரோப்பையும் உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கலாம். அந்த ரோப் மேலேயே தையல் வர மாதிரி. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரோப்பு ஃபுல்லாக இந்த டாசல்ஸ் இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே ரோப் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதனால் நான் மேலே வந்து ஸ்டிச்சஸ் எதுவும் உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணி நான் போடலை. நீங்கள் சப்போஸ் வெறும் நார்மலாக ரோப் மட்டும் தொங்க விட்றீங்க அப்படின்னா இந்த இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்க, அது வந்த உடனே நீங்கள் வந்து உள்ளே ரோப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரோப் மேலேயும் 1-2 ஸ்டிச்சஸ் நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து நிற்கும். நான் வந்து இன்றைக்கி இதை சுற்றியும் ரோப் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே தைச்சிக்கிறேன். இப்போ நான் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்னரில்
இந்த மாதிரி ரோப் வந்து மேலே அந்த ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஒரு 1 மினிட் உங்களுக்கு நிற்காத மாதிரி இருக்கும். அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட்லேயே உங்களுக்கு நல்லா சைட்ஸ் எல்லாம் நிற்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக அந்த மேலே மட்டும் தொங்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் கலர் வந்து க்ரீன். நீங்கள் வந்து கோல்டு கலர் இருந்தால் கோல்டே வந்து மேலே வச்சு அப்படியே சுற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் மாதிரி போகலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி க்ரீன் கலரில் மேலே வந்து ஊசி நூலில் தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு அதை அப்படியே சும்மா அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் வந்து சுற்றிக்கிட்டேன் த்ரெட்டை. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக நீங்கள் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலருமே தெரியாது. நான் அந்த இடத்துல ரன்னிங் ஸ்டோன் செயின் வச்சு கவர் பண்ணியிருப்பேன். சரி க்ரீன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் நான் ரன்னிங் ஸ்டோன் செயின் வச்சு கவர் பண்ணிட்டேன். நார்மலாக இதுக்கப்புறம் தைச்சி முடிச்ச வாட்டி இந்த ரோப்போட இன்னொரு சைடை நம்ம ப்ளவுஸில் வச்சு அப்படியே நார்மலாக ஊசி நூல் வச்சு தைச்சிடணும். கடைசி அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ரன்னிங் செயின் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பீட்ஸ் செயின் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே